எந்த புத்தகத்தை அவர்கள் படித்தார்களோ அந்த புத்தகத்தின் மீது ஒரு பிடிப்பு வருகின்றது. வேறு பிரதிகள் இருக்கலாம், அந்த புத்தகம் 1000 பிரதிகள் அச்சிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த தங்களுடைய பிரதியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு வேறு எதன் மேலேயும் வருவதில்லை. எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் விளக்க முடியாத ஒரு புதிர்கள். சரி, ஆனால் நாங்கள் இரவல் வாங்கி தான் புத்தகம் படிக்க வேண்டிய சூழல் அன்றைக்கு இருந்தது. வாடகை நூல் நிலையம் என்ற ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் சுழலும் நூலகம் இருந்தது. பத்திரிகையை வீட்டுக்கு வாரத்துக்கு 3 நாட்கள் கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் இதை போன்ற அலுவலகங்கள், ஏஜிஎஸ் அலுவலகம்லாம் ஒரு காலத்தில் படிப்பவர்கள் அதிகம் இருந்ததாக நாங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு அலுவலகம். கட்டாயம் விகடனும் குமுதமும் கல்கியும் படிக்காத படிப்பவர்கள் ஏறத்தாழ 70-80% இருப்பார்கள். இன்றைக்கி அப்படிலாம் பார்க்க முடியாது. ஆனால் அப்படி பார்க்கும்போது, நூலாக படிக்கும்போது, இதிலேருந்து நாங்கள் அடுத்த கட்டம் நான் சொன்னேன் இல்லையா, எனிட் பிளைட்டன் படித்தோம், அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் படித்தோம், வேறு சிலர் ஜேம்ஸ் ஹாட்லி சேஸ்னு போனாங்க. அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, தமிழின் மீது ஒரு பற்று திடீரென்று அந்த காலத்தில் வந்தது. 1980-81 ஒரு புறம் மதுரையிலே உலகத் தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் பாரதி நூற்றாண்டு 1981-82 பாரதியார் பாட்டு, பாரதிதாசனுடைய தமிழ் பாடல் வரிகள்லாம் ஒரு பெரிய அதில் இன்றைக்கி என்னை பார்த்தோம்னா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மர்மம் ஒன்று இருக்கு இல்லையா, புத்தகத்துக்குன்னு ஒரு அது என்னன்னு பிடிபடாத ஒரு மாயத்தன்மை அது இருக்குது. அதற்கு அடிப்படை மொழி தான். மொழியில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு சில சமயத்தில் ஒரு மந்திரத்தன்மை விடுகின்றது. பாரதி கூட சொல்லுவான், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுபோல் எங்களுக்கு கேட்ட முதல் மந்திரம் என்னென்னா, தமிழுக்கும் அமுது என்று பேர் அப்படின்றது. இதை 1000 முறை இதை நம்ம சொல்லியிருப்பேன். இந்த 3-4 தான் சொல் அதில் இருக்கு. அதில் ஒன்றும் ஆச்சரியகரமான சொல், புரியாத சொல் என்று எதுவுமே கிடையாது. தமிழ் அமுது என்று பேர். ஆனால் இந்த 4 சொற்களும் சேர்ந்தபோது ஒரு இளைஞனை அது என்ன செய்யுது, தமிழுக்கும் அமுது என்று பேர் அப்படின்னு அந்த சொல் தரக்கூடிய, அந்த தொடர் தரக்கூடிய ஒரு உத்வேகம் ஒரு 45 ஆண்டுகளுக்கு தொடருது. ஆங்கிலத்தை எல்லாம் படிக்கிறத ஒரு 3 ஆண்டுகளுக்கு மூட்டை கட்டி வச்சிட்டேன். 3 ஆண்டுகளுக்கு நான் ஆங்கிலமே படிக்கல, தமிழ் மட்டுமே படித்தேன். நான் ஓரளவுக்கு பேர் வாங்கினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ரகசியம் என்னென்னா, என்னை விட ஆங்கிலம் படித்தவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, என்னை விட தமிழ் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது ரெண்டையும் ஓரளவுக்கு படித்தவங்க அப்படின்றவங்க என்னுடைய தலைமுறையில் யாரும் இல்லை. அப்போ அதை படித்தோம். அதை படிக்கும்போது ஒரு 3-4 நூல்களை பற்றி நான் சொல்கிறேன். அதை எப்படி என்ன மாற்றிச்சு அப்படின்றது புரட்டி போட்டது என்று நான் சொல்ல முடியுமான்னு தெரியல. முழுவதுமாக நம்முடைய பார்வையை மாற்றுகின்றது. முதல் நூல் 2வது நூல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த முதல் நூல் நான் சொல்ல விரும்பக்கூடிய நூல் பலர் அதிகம் அறிந்திராமல் போயிருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் தமிழ் தாத்தா என்ற பேர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. புதுமை பித்தன் என்ற பெயர் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் தாத்தாவை தெரியாமல் இருக்க முடியாது. நான் படித்த எனக்கு சின்ன வயதில் இருந்த ஒரு பெரிய ஆர்வம், ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள், இந்த 2 வார்த்தையும் தமிழ் பத்திரிகைகளில் ஓயாமல் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது, தமிழ் ஆர்வம் இருப்பவர்கள் தயவுசெய்து தமிழ் நாளேடுகள் படிக்காதீர்கள். எங்கள் வயசில் சொல்லுவாங்க, ஆங்கிலம் படிக்கணுன்னா, நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும்னா ஹிந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஒரு தளத்திற்கு வந்த பிறகு என்னுடைய நண்பர்கள், ஜேஎன்யூவில் இருந்த நண்பர்கள், அவர் ஒரு இடதுசாரி நண்பர், அவர் எக்கானமிஸ்ட்டை தொடர்ந்து படிங்க அப்படின்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னங்க நீங்கள் ஒரு இடதுசாரி, நீங்கள் இப்படி ஒரு லிபரல் பத்திரிக்கையை படிக்க சொல்கிறீங்க.
அது வேறு இது வேறு படிங்க அப்படின்னாங்க. ஸோ எக்கானமிஸ்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் காலையில் இப்போது ஆன்லைனில் வந்துட்டதுனால முதல் வேலையை வந்து எக்கானமிஸ்ட்டை படிக்கணும். இப்போ இந்த படித்து கொண்டு வருகிறோம். இப்போ ஆங்கிலத்தை பயில்வதற்கு இந்த மாதிரி பத்திரிகைகளை படிக்கலாம். ஆனால் தமிழை பயில்வதற்கு எந்த தமிழ் நாளாட்டையும் படிக்க முடியாது. நான் எந்த பேர் பத்திரிக்கையும் சொல்லுங்க சார். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்கலாம். அது இங்கே இது ஒரு அரசாங்க அலுவலகம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அசோகன் நாகமுத்துவனுடைய சுயசரிதையை பாலமுருகன் சார் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி வாக்கியங்களை வந்து சர்வசாதாரணமாக தமிழ் பத்திரிகையில் பார்க்கலாம். சார் சுயசரிதையை அவரே தானே சார் எழுத முடியும், அவரே எழுதினா தானே சுயசரிதை. இப்படியெல்லாம் வந்து பிழைகளை வந்து மாளாது. அது மணல் சோற்றில் கல் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இன்னும் வேறு ஒரு பழமொழி சொல்லணுன்னா, தமிழ் நாளேடுகளில் பிழைகள் எப்படின்னா வந்து கரடிக்கு பிடிச்ச இடம்லாம் மயிறு அப்படிம்பாங்க. அதுபோல் எங்கே பிழைகள்னு சொல்லி மாளாது. தலைப்பில் மாத்திரம் பிழை வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும். அது இருக்கட்டும். அப்போ வந்து நாங்கள் தமிழ் படித்ததில் வந்து முதலில் படித்த ஒரு நூல் தமிழ் தாத்தாவுடைய என் சரித்திரம். அதுலேயும் வந்து அவருடைய மாணவர் சாமிநாதையர் மேலே இருக்க பல பொறாமைகள் உண்டு. அதில் ஒரு மிக பெரும் பொறாமை என்னென்னா, அவருக்கு கிடைச்ச மாதிரி மாணவர்கள் எனக்கெல்லாம் கிடைக்கல. இதை நான் சொன்னேன். அது சொன்னார், மாணவர்கள் நல்லா அமையிறத ஆசிரியரை பொறுத்து இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்கிறதில்ல. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு சாமிநாதையர் மாணவராக கிடைச்சார். சாமிநாதையருக்கு கீவா ஜெகநாதன் போன்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் கிடைத்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, சாமிநாதையர் எழுதிய என் சரித்திரத்தை சுருக்கமாக சுருக்கி போட்டார். அதாவது ஒரு 700 பக்கம் எழுதின புத்தகத்தை ஒரு 400 பக்கத்தில், அந்த புத்தகம் இங்கே இருக்குது, யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவசியம் அதை வாங்கி படிங்க. முழு நூலை அப்புறம் கூட படிக்கலாம். பூவே சாமிநாதையர் என் சரித்திரம், கீவா ஜெகநாதன் சுருக்கியது. நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே நாம் அறிந்து கொள்வதில் நமக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இப்போ கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆர்வம் எப்போவுமே இருக்குது. ஒரு வகையில் வாசிப்புக்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தி என்பது வந்து மற்றவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதை பற்றிய ஆர்வம். அது புனை விலக்கியமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை வரலாறுகள் போன்றவையாக இருக்கலாம். இப்போ என் சரித்திரத்தில் நான் படித்த போது ஒரு எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் எவ்வாறு தன்னுடைய சமகாலத்தில் இருந்த ஒரு மிக பெரும் தமிழ் புலவரிடம் எப்படி போய் சேருகிறான், அங்கே போய் எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையை அந்த ஆசிரியர் மாற்றுகிறார், அதன் பிறகு அவர் எவ்வாறு படிப்படியாக வளர்ந்து வருகிறார் அப்படின்றதான் அந்த கதை. அந்த கதையினோட வித்தியாசமான அம்சங்களாக எனக்கு தோணுது என்னென்னா, நான் முதல்ல நகரத்தில் வளர்ந்தேன். எனக்கு வந்து கிராம வாழ்க்கை தெரியாது. சாமிநாதையர் கிராம வாழ்க்கையை சொல்கிறார். அதில் ஒரு இதை போன்ற வரிகள் வருது. அந்த காலத்தில் காப்பி இல்லை. அப்போது காப்பி குடிக்காத ஒரு அப்படி ஒரு கொடுங்காலத்தில் நல்ல வேளை நம்ம பிறக்கல. காப்பி இல்லாத ஒரு உலகம் இருந்திருக்குங்க. எப்படி வந்து இப்போ என்னுடைய குழந்தைகிட்ட நான் சொல்ல முடியல, என்னுடைய மகள்கிட்ட மொபைல் இல்லாத ஒரு காலம் இருந்தது, தொலைபேசி இல்லாத காலம் ஒன்று இருந்தது, பக்கத்து வீட்டுக்கு போய் தொலைபேசி பேசிய காலம் இருந்ததில்ல. இதெல்லாம் சொன்னால் அவங்க நம்ப முடியாத மாதிரி தான். அவர் ஒரு வாழ்க்கையை சொல்கிறார். எப்படி படித்தார் என்று சொல்கிறார். பள்ளிக்கூடங்கள் என்றே ஒன்று இல்லை, திண்ணை பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறார். அப்புறம் இவர் நல்லா படிக்கிறத பார்த்து
அவங்க அப்பா எப்படி ஜீவனம் பண்ணுறாரு, அவருடைய காலக்ஷேபம் எப்படி நடந்தது அப்படின்னா காலக்ஷேபம் பண்ணி தான் நடந்தது. இப்போ இந்த மாதிரி அசட்டு நகைச்சுவையெல்லாம் இனிமேல் சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைய காலக்ஷேபம்னா யாருக்குமே தெரியாது. காலக்ஷேபம் என்ற சொல்லினுடைய உருவக பொருளும் தெரியாது. உங்கள் பிழைப்பு எப்படி நடக்குதுன்றதான் காலக்ஷேபம் எப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க. அப்படி தான் அவர் நடத்தியிருக்காரு. அதன் பிறகு அவரை வந்து ஒரு பெரிய ஆசிரியரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ எங்கே போகிறது? திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்றாங்க. அப்போ அங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ அதன் மூலமாக அந்த காலத்து வாழ்க்கை ஞாபகம். எங்கே போய் படிப்பார்? ஹாஸ்டல் இருந்துச்சா? விடுதிகள் இல்லை. அப்போ எங்கே சாதி படிநிலைகள் கடுமையாக இருந்த காலம். அப்போ எப்படி ஒரு பிராமண சிறுவன் எங்கே போய் இருப்பார்? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கு பின்பும் நம் அன்றாடம் இன்றைக்கு இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து செய்திகளும் அதில் புதுசாக வருது. ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வாரச்சாப்பாடு என்று ஒன்று இருந்ததாக சொல்லுவாங்க. அதாவது படிப்பதற்காக மாணவரை வந்து ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. 7 வீடுகளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த கேள்வி வரும், அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்களான்னு. பல ஆச்சரியங்கள். இங்கே இளைஞர்கள் இருக்காங்கன்னா என்னுடைய வாழ்நாளிலேயே 8 மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க. 9 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்ல முடியுமா, சார் சென்னைக்கெல்லாம் என்ன போஸ்டிங் போடாதீங்க சார், நைட் லைஃபே கிடையாது சார் அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சென்னையில் நைட் லைஃப் இப்போ இல்லைன்றாங்க. அப்போ நினச்சி பாருங்கள். இப்போ 7 மணிக்கு எல்லாம் அடைச்சிடுவாங்க. விளக்கு வைப்பதற்கு முன்பு சாப்பிட்டு முடித்து விடுவாங்க. இதுவரை இந்த செய்திகள்லாம் வந்து அதை படிக்க ஒன்றொன்றாக வருகிறது. இதே மாதிரி நாம் பல செய்திகளை சொல்லலாம். அவருடைய திருமணத்தை பற்றி சொல்கிறாரு. 5 நாள் திருமணம் நடக்குது. அதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 5 நாள் திருமணத்தை பற்றி 15 பக்கம் எழுதுகிறாரு. அதில் அவருடைய மனைவி பேரே இல்லை. இது வந்து அன்றைக்கு மட்டும் இல்லை, நான் பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் வந்து கணவன்மார்கள் மனைவியை பேர் சொல்லி கூட அழைக்க மாட்டாங்க, ஏய் என்று கூப்பிடுவார்கள். இதெல்லாம் எப்படி ஒரு சமூகம் மாறுது. பழைய காலத்தில் நல்ல விஷயங்கள் பல இருந்தது. நம்ம அதை பிடிச்சிக்கணும், தேவையில்லாதெல்லாம் விட்டுருணும். என்னுடைய தாத்தா வந்து எங்களை பன்னாடை என்று திட்டுவார். கேட்டிருக்கீங்களா? அந்த ஏன் பன்னாடைன்னு திட்டுறாங்க? பன்னாடை என்ன பண்ணும்? சொல்லுங்கள். ரைட்டு. அது என்ன பண்ணும் இந்த பன்னாடை? அதே தான். பன்னாடையை தான் வைத்து பதநீரையோ கல்லையோ வந்து வடிகட்டுவார். அது எவ்வளோ விட்டால்னா அந்த கல்லெல்லாம் விட்டுரும், புழு பூச்சியெல்லாம் பிடிச்சிக்கும். இதுதான் பன்னாடை. அப்படி தான் இது போன்ற. அப்போ அதில் வந்து பார்க்குறோம், நம்ம பழைய விஷயங்களில் நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துருவோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு 700 பக்கம் என் சரித்திரம் எழுதியிருக்கார் இல்லையா சாமிநாதையார். அவருடைய மனைவி பேரை ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறார். ஆனால் அந்த அம்மா இல்லாமல் இவர் இப்படிப்பட்ட ஒரு அறிஞராக மாறி இருக்கவே முடியாது இல்லைங்களா? அதை இருக்கட்டும். இப்போ அவருடைய ஆசிரியரை பற்றி சொல்கிறார். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அப்படின்னா, உண்மையில் உவே சாமிநாதையருடைய பேர் வந்து சாமிநாதனே கிடையாது, தெரியுங்களா? என்ன பிரச்சனைனா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சுத்த சைவர். இவருடைய பேர் வந்து வெங்கட்ராமன். இவருக்கு அதனால் வந்து ஒரு சைவருக்கு வந்து ஒரு வைணவ பேரை அடிக்கடி கூப்பிடுறது அந்த காலத்தில் அப்படி ரொம்ப இருந்தது. அதனால் ஒரு இதே போல் ஒரு சைவர்கிட்ட போனாங்க. சொன்னாங்கன்னா அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. சிவராமலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படி 2 பக்கமும் இடி அப்படின்னா, இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் லிங்கம், இடிங்க அப்படின்னாங்க. அதுபோலலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடையும் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு அந்த பேர் பிடிக்கல. உங்களோட பேர் இதுதானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா, வீட்டில் உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? வீட்டில் என்ன சாமான்னு கூப்பிடுவாங்க.
அப்போ இனிமேல் நான் உன்னை சாமிநாதன்னே கூப்பிட்றேன், சரியாண்ணா? சரிங்க ஐயான்னு சொல்கிறேன். ஆசிரியர் வைத்த பெயர் அவருக்கு பேர் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து அதை விட அவர் அதே சமயத்தில் பழந்தமிழ் நூல்களை கற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் அவர் இசையிலும் அவருக்கு ஈடுபாடு இருக்குது. ஆனால் இதுவே வந்து என்னுடைய வாக்கியத்தில் ஒரு பிழை இருக்குது. இது ஒரு நவீன காலத்தினுடைய பிரச்சனை. ஒன்றில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இன்னொன்றில் ஈடுபாடு இல்லாமல் போகும். என்கிட்டே வந்து கேட்பான், சார் நீங்கள் வரலாற்று ஆசிரியர்னு சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ் ஆர்வமுடையவர்களாக இருக்கீங்க அப்படின்ற இந்த முட்டாள்தனமான கேள்வியை 40 வருஷமாக கேட்டுருக்கணும். நான் சொன்னேன், தமிழ் அதாவது வரலாறு தெரியாதவன் தமிழ் படித்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காதவன் ஒரு வரலாற்று ஆசிரியனாக இருக்கவே முடியாது. 35 மார்க் கூட அவனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இது போல் தான் நம்ம எல்லாம் பிரித்து வச்சிடறோம். படி படி படி, எதுக்கு? விளையாட்டு எதற்கு? இசை எதற்கு? அது எதுக்குன்னு சொல்லி இப்போ திரும்ப இந்த சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகின்றது என்று நினைக்கிறேன். அவர் யார்கிட்ட இசை படிக்கிறார் தெரியுங்களா? கோபாலகிருஷ்ண பாரதியார்கிட்ட படிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மேதை! நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியாரிடம் அவர் இசை கற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு நாள் கற்றுக்கொண்டிருந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து, நீ பாட்டெல்லாம் பாடுற, என்ன விஷயம்? சங்கீதம் படிச்சுக்கிறியான்னு. ஆமாம், கோபாலகிருஷ்ண பாரதியார்கிட்ட படிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இசையில் சங்கீதத்தில் ஈடுபாடு இருக்கவங்களுக்கு தமிழ் நூல்களை ஆழ்ந்து படிக்கிறதுல அவ்வளோ ஈடுபாடு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சும்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இன்றைக்கே நான் என்னுடைய மாணவருக்கு ஏதாவது சொன்னால் போகும்போது அந்த கிடக்கிறான், அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருவோம். அந்த அளவில் தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய பெரிய விஷயம். சாமிநாதையர் என்ன பண்ணுறாரு, நம்ம குருநாதர் சொல்லிட்டார், இசை கற்பதை அதோடு விட்டு விடுறார். ஆனால் அவரை விட்டு இசை என்றைக்குமே போகலை, அது வேறு விஷயம். 19ஆம் நூற்றாண்டில் இசை உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் சுவாமிநாதையர் எழுதினது. இப்போ இதை படிக்கும்போது எனக்கு வேறு ஒரு உலகம். நான் எனிட் பிளைட்டன் படிச்சுக்கிட்டு ஜாம்னா என்ன, மார்மலேடுன்னா என்ன, ஸ்கோன்ஸுன்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தது போய் இது படித்த உடனே இது நம்முடைய பாஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் உண்டு. பாஸ்ட்ன்றது கடமை, பாஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி தேர் அப்படின்னு ஒரு தொடர் உண்டு. நம்முடைய கடந்த காலம் என்பது வேறு ஒரு நாட்டை போன்றது தான். அதில் ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் மிக விரிவாக எனக்கு சுத்தமாக தெரியாத ஒரு விஷயம், சைவ மடங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பிக்சர், ஒரு படத்தை வந்து சாமிநாதையர் அவருடைய புத்தகத்தில் வரைஞ்சி காட்டுறான். ஆனால் அதில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நினைவு வைத்து கொண்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நண்பர் செங்கதருடைய அறிமுகத்தோடு தான் வந்து நான் மடங்களுக்கு போனேன். திருவாவடுதுறை மடம் அதுக்கெல்லாம் போனேன். பழைய பெருங்காய டப்பியில் கூட அந்த வாசனை இருக்கும், பெருங்காய வாசனை. இப்போ இந்த மடங்களிலெல்லாம் வந்து அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் சாமிநாதையரும் சிவஞான யோகிகள் இருந்த மடம். அந்த சிவஞான மாபாடியம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல் 12 சூத்திரம் இருக்கக்கூடிய 40 வரி இருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு இவ்வளோ பெரிய பாஷ்யம் எழுதியிருக்கார், பாடியம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன தெரியுங்களா, 18ஆம் நூற்றாண்டில் எழுதினது. அவர் கையில் அச்சு புத்தகங்கள் கிடையாது. அந்த புத்தகத்தில் 117 பிரமாண நூல்கள் அவர் மேற்கோள் காட்டுகிறார். சிவஞான யோகி அவர் அப்படி ஒரு ஜீனியஸ். நான் மற்றொன்று விரித்தலாக ஒரு கதை சொல்கிறேன்.
இது ஆசிரியர்களுக்குரியதும், வரலாற்று ஆசிரியர்கள் எங்கேயாவது ஆரம்பித்து எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, யாருக்குமே கட்டுப்பட மாட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேணால் அப்புறம் நீங்களாம் ஆடிட்டர்ஸ் இல்லையா? ஆடிட்டர்ன்றதுக்கு என்ன பொருளுங்க? டைரக்ட் நேர் பொருள் என்ன? ஆடிட்டர் என்ற ஆடிட்டிங் அப்படின்பதற்கான நேர் பொருள் என்ன? லிட்ரல் மீனிங் லிசனிங். அதனால் நீங்கள் ஆடிட்டர்ஸ், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? கணக்கை படித்து காட்டுவாங்க, கணக்கை வந்து படித்து காட்டுவாங்க. அப்போ கேட்டுட்டு நீங்கள் கணக்கு கரெக்ட். அதனால தான் நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா கோயில்களில் சண்டிகேஸ்வரர் என்ற ஒரு மூர்த்தம் இருக்கும். கோயில் கணக்கு வழக்குகளை வந்து அவர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. இன்றைக்கு கூட சம்பிரதாயமாக போய் கணக்கை வந்து ஒப்படைக்கிறது வந்து சொல்வதுதான் ஆடிட்டிங். ஆகவே நீங்கள் ஆடிட்டர்ஸ், யூ ஆர் பவுண்ட் டு ரிசல்ட் டு மீ, யூ ஹேவ் நோ ஆப்ஷன். அதற்காக சொல்லிட்டு இருந்தோம். கதை சிவஞான முனிவர். இதே போல் இந்த சைவ வைணவ பிரச்சனை தான். இது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? வைணவர்களுக்கு ஒரு மிக பெரும் உரை மரபு இருக்குது, கரெக்டுங்களா? 6000 படி, 12000 படி, 36,000 படின்ட்டு மிக பெரும் அறிஞர்கள் வந்து 4000 பிரபந்தத்துக்கு உரை எழுதியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, வேதத்தினுடைய சாரம் முழுவதையும் வந்து ஒரே ஒரு ஆண்டாள் பாடலில் கொண்டாந்து காட்டிடுவாங்க. அது அந்த மரபு இருக்குது. சைவர்களுக்கு வந்து உரை மரபு கிடையாது. திருவாசகத்துக்கெல்லாம் உரை எழுதக்கூடாது என்றே வந்து ஒரு முறை இருந்தது. அது ஒன்று. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வைணவர்களுக்கு கம்பராமாயணம் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு கொடுமை பாருங்கள். கம்பராமாயணம் வைணவர்களுக்கு மட்டும் உரியதுன்னு யார் சொன்னது? கம்பராமாயணம் என்பது உலகத்தினுடைய சொத்து. சரி, அது இருக்கட்டும். அப்போது வைணவர்கள் வந்து இது மாதிரி விவாதம் நடக்கும்போது கடைசி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அஸ்திரம் என்னன்னா, எங்ககிட்ட கம்பராமாயணம் இருக்குது, உங்கள்கிட்ட அதுக்கு சமமானதாக என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பெரிய புராணம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கம்பராமாயணத்தோடு எதையுமே ஒப்பிட முடியாது. அப்போது இதே போல் சிவஞான முனிவரிடம் வரும்போது சொல்வார், கம்பராமாயணம்னு பெரிய விஷயம், கம்பராமாயணத்தில் எத்தனை தப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அது கேட்டதுன்னு அவங்களால தாங்க முடியல. என்னது கம்பராமாயணத்தில் தப்பு இருக்கா? எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இது என்னடா அது வம்பா போச்சு. சரி, ஏதாவது ஒரு முதல் பாட்டிலேயே இருக்குது. என்னது முதல் பாட்டிலேயே இருக்குதா? எந்த பாட்டு? நாடிய பொருள் கை கூடும் அப்படின்னு பாட்டு. அதில் எண்ணிக்கோங்க எத்தனை பிழை இருக்குன்னு சொல்லிட்டு 22 பிழை சொல்கிறார். பிழைன்னா தர்க்க பிழை, உணர்த்துதல் பிழை, அப்படின்னு விதவிதமான பிழைகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறான்னா, நாடிய பொருள் கை கூடும் அப்படின்றது. அது சொல்கிறாரு, திருமால் முழுமுதற் கடவுளாகி நாடிய பொருளை மட்டும்தான் கொடுப்பாரா? அப்போ இது வந்து ஒரு பிழை. இது மாதிரியான பிழைகள் இதெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு பிழையான்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் இதெல்லாம் வந்து அன்றைக்கு இருந்த ஹெர்மெனூட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொருள் கொள் முறை, அதில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி வந்து ஒரு 22 பிழை சொல்லிடுறாரு. வைணவர்கள்லாம் திரும்பி போகிறாங்க, பேசிக்கிறாங்க. ஐயோ, இந்த ஆள் ரொம்ப ஆபத்தான ஆள், இப்படியே விட்டோம்னா மொத்த கம்பராமாயணத்தையும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சுடுவார், நம்ம நாளைக்கு போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம் அப்படின்னு மறுநாள் போய் சிவஞான முனிவரிடம் சரணாகதி அடைஞ்சிருந்தார். ஐயா, நாங்கள் பிழை செய்து விட்டோம், அதுக்காக நீங்கள் இதெல்லாம் சொன்னார். உடனே அவர் சொல்கிறாரு, அப்படியா? ஒன்றுமே இல்லையா, எந்த பிழையும் வந்து கம்பர் செய்யவில்லை. சொல்லுங்கள், நேற்று சொன்ன பிழைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் சொன்ன பிழைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஒன்றொன்று ஒரு பிழைக்கும் அவர் அமைதி சொல்கிறார். குறை
அமைதி. இது ஒரு சிறு நூல். கம்பராமாயண முதற்பாயிர சங்கோத்திர விருத்தி என்று ஒரு நூலே வந்து இருக்கு. இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, கம்பராமாயணத்தில் பிழை இருக்கா இல்லையா என்ப அந்த செய்தி அல்ல. எப்படி வந்து அறிவினுடைய உச்சம். நம்ம எதிர்மறையாக மயிர் பிளக்கும் வாதங்கள் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லை. அதாவது விவாதம் என்று வந்துவிட்டால் எப்படி வந்து விவாதங்களை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி வந்து பல நூல்களை பற்றி பேசலாம். 3 புத்தகங்கள் பேசணும்னு நினச்சேன். நான் உவே சாமிநாதையர் ஒருவரை பற்றி தமிழ் அப்படின்னு சொன்னதும் சாமிநாதையருக்குள்ளே அடங்கிவிட்டது என்று நாம் இப்போதைக்கு வைத்துக்கொள்ளலாம். நான் எண்ணியிருந்த நூல்களுடைய பெயர் மட்டும் சொல்கிறேன். அதை நீங்கள் அவசியம் வாங்கி நீங்கள் படிக்கலாம். இதே போல் இன்னும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, அதே போல் இன்னும் ஒரு பெரிய சான்றோர், அதோட இந்த பகுதியை சேர்ந்தவர். இப்போ இந்த மண் இருக்கு இல்லையா, இந்த மண்ணில், இந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடிய மண்ணில் நடந்தவர். பெரிய சுயசரிதையும் எழுதியிருக்கார். அசோகன் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ராயப்பேட்டை முனிவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். அவர் இந்த பகுதியில் தான் வாழ்ந்தவர், இங்கே தான் நடந்தார். அவர் வந்து வாழ்க்கை குறிப்புகள் என்று தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார். ஆனால் அது அவருடைய வாழ்க்கை இல்லை, இந்த காலத்தினுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு சான்றோர்களாகலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட முன்னோர்கள் நமக்கு இருந்திருக்கிறார்கள், எப்படி வந்து ஒருவர் ஒரு சைவ அறிஞராகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் தொழிலாளர்களிடையே பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். அவர் தான் போய் அவ்வளோ பெரிய தமிழ் புலவர், அவர் தான் பெரம்பூரில் போய் தொழிலாளர்கள் மத்தியில் பேசி அவர்களுக்கு சங்கம் அமைத்து அவர்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக விளங்குகிறார். அப்புறம் 3வது நூல் புதுமைப்பித்தன் வரலாறு. ரகுநாதன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் புதுமைப்பித்தன் வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை 1951 எழுதினார். அந்த புத்தகத்தை படித்து உண்மையிலேயே வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. புதுமைப்பித்தன் என்ற சதா பித்து பிடித்தது போல் ஒரு சில காலம் அலைந்து கொண்டிருக்கும். இதுபோல் இந்த புத்தகங்களுடைய தன்மை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் பிற கலை வடிவங்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை. இசை உன்னதமான கலை, ஏற்றுக்கொள்கிறேன். திரைப்படம் என்பது மிக உன்னதமான கலை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் டிக்டாக்கும் ரீல்ஸும் கலை வடிவமானு எனக்கு தெரியல, அது காலம் சொல்லட்டும். பட் அதனுடைய வேறுபாடு ஒன்று இருக்குது. இப்போது நானும் பொன்னியின் செல்வனை படிச்சிருக்கேன். ஆனால் பொன்னியின் செல்வனை எந்த வயதில் படிக்கணுமோ அந்த வயதில் படித்தேன். பொன்னியின் செல்வனை 15லேருந்து 18 வயதுக்குள் படிக்கிறாங்க. 30-40 வயசுலலாம் பொன்னியின் செல்வனை படிக்கக்கூடாது. இது ஜவ்வு மிட்டாயை 40-50 வயசுலாம் சாப்பிடுவாங்க. சின்ன வயசில் அதை வந்து தேள் போலவும் கடிகாரத்தை போலவும் சுற்றி விடுவாங்க. அது அந்த வயசில் சாப்பிடணும். ஆனால் அந்த பொன்னியின் செல்வனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சினிமாவிற்கும் பெரிய அளவில் தான் எடுத்தாங்க, பெரிய பட்ஜெட்டில் தான் எடுத்தாங்க. அதை படித்த போது ஏற்பட்ட உணர்வுக்கும் பார்க்கும்போது ஏற்பட்ட உணர்வுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வேறு. ஏன்னா படிக்கும்போது மனதில் உருவாகின்ற குந்தவையும் வானதியும் வந்து வேறு. நான் சொல்கிறேன், நான் மன்னிக்கணும், ஆண் பார்வையிலேருந்து நான் பேசுகிறேன். இப்போது ஒரு காலத்தில் யமுனா பைத்தியம் பிடித்தவர்கள் ஜானகிராமன் மோகமுள்ள வந்து படிச்சுட்டு யமுனா என்ற கதறியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யமுனா ராஜேந்திரன் ஒரு கவிஞரே இருக்கிறார். 67 வயசில் இன்னமும் வந்து கவிஞர் சுகுமாரன் வந்து நான் என் யமுனாவை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். அதெல்லாம் இந்த சினிமாவை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் மனக்காட்சிகளும் வந்து வேறு. இது எழுத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு
எந்த ஒரு வடிவத்தாலும் அதை தர முடியாது. ஆகவே நான் ஒரு நல்ல ஒரு கட்சியை நான் சார்பாக நின்று நான் வழக்குரைஞராக இருந்திருந்தாலும் கூட நான் நல்ல ஒரு வாதங்களை வைத்தேனா என்று எனக்கு தெரியாது. என்னை வைத்து என்னுடைய கட்சியினுடைய வலுவை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாசியுங்கள். வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய திறப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது வேறு எந்த ஒரு வடிவத்தினாலும் கிடைக்காது. அதை அந்த இன்பத்தை நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். தலைவர் ஆனந்த் அவர்களும் சொல்லியிருந்தேன், எப்போதுமே ஒரு கேள்வி பதில் என்ற ஒரு பகுதி இருக்க வேண்டும். நானே 3/4 மணி நேரம் பேசிவிட்டேன். அடுத்து நடராஜன் ஐயா அவர்களும் பேச வேண்டும். கடைசியில் சூழல் அமைந்தால் உங்கள் அனுமதியோடு சில கேள்விகளை வைத்துக்கொள்ளலாம். என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.